ஒரு கையால் ஓசை எழுப்ப முடியாது என்பது எனக்கு தெரியும். ஒவ்வொரு கையாலும் ஓசை எழுப்ப வேண்டும். ஆயிரம் தங்கச்சி இருக்கிறோம், ஆயிரம் அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். யார் வேணா போட்டுட்டு போட்டு தலப்பா. அநாகரிக அரசியலை தமிழகத்திலிருந்து துடைத்தெறிய வேண்டும் என்றால் இதற்கு செயல் வடிவம் தர வேண்டியது திரு பொன்ராஜ் அவர்களுடைய பார்வைக்காக இந்த காணொலியை வெளியிடுகின்றேன். நிச்சயமாக செவி சாய்ப்பார் என்று நம்புகிறேன். என்னை ஆளக்கூடிய தகுதி சினிமாவிற்கு இல்லை என்பதிலே உறுதியான நிலைப்பாடில் இருக்கின்றேன். நீங்களும் இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அந்த அசாதாரண சூழ்நிலையை தூக்கி எறிய வேண்டுமென்றால் உங்களுடைய செயல் வடிவம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. செயல் வடிவம் தருவீர்கள் என்று நம்புகின்றேன். இந்த பொன்னான நாள் என்னை பொறுத்தவரை தமிழகத்தை ஆளக்கூடிய தகுதி சினிமா அல்ல, நம்மை நாமே ஆளக்கூடிய ஆளுமை என்பதை பறைசாற்றுவதற்காகத்தான் இந்த நாளை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். இந்த முதல் காணொளி முதல் அறிவிப்பாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் இதனுடைய ஆளுமையை பற்றி விளக்கமாக கூற இருக்கின்றேன். உங்கள் பார்வைக்கு இது நிச்சயமாக வரவேற்பு பெறும். நம்மை ஆளக்கூடிய தகுதியை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் நாம் முன்னெடுக்க வேண்டிய செய்தியாக பார்க்கின்றேன். இன்றைய தினம் நிழலை நிஜமாக நம்பி தம்பி தங்கைகள் தங்கள் எதிர்காலத்தை பாழடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகமறிந்த உண்மை. அந்த உண்மையை வலைத்தளங்களிலே நான் பார்த்திருக்கின்றேன். எத்தனை தம்பி தங்கைகள் வருத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று. அந்த எண்ணத்தை யார் போக்க வேண்டும், யார் அதை மாற்றி அமைக்க வேண்டும், அந்த முயற்சியை நான் முயன்றிருக்கின்றேன். அந்த முயற்சி நிச்சயமாக பலனுள்ளதாக அமையும். தமிழன் எல்லோருக்கும் தடுக்கு தூக்கியே பழக்கப்பட்டு விட்டான். ஏன் அந்த தடுக்கை தனக்குத்தானே தூக்கக்கூடாது? அந்த ஆளுமையை நீ ஏன் கையில் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய உறுதியான நம்பிக்கையாக இருந்தது. அந்த ஆளுமைக்கு நீ சொந்தக்காரன். அந்த ஆளுமையை நீதான் கொண்டு வர வேண்டும். நீ எதற்காக அடுத்தவர்களுக்கு தடுக்கு தூக்க வேண்டும்? வா, ஒன்றினை நமக்கான ஆளுமையை வென்றெடுப்போம். இந்த காணொளியிலே நான் விளக்கமாக கூறியிருக்கின்றேன். எழுத்து வடிவிலே உள்ளதை கடைசி வரை பார். இதனுடைய சூட்சுமம் உனக்கு புரியும். இனி ஒவ்வொரு நாளும் இந்த காணொளியினுடைய உண்மையான விளக்கத்தை நான் தெரிவிக்க இருக்கின்றேன். நாளைய தமிழகம் நம்முடைய கையிலே ஆளுமையாக மலர வேண்டும் என்றால் தடுப்பு தூக்குவதை நிறுத்திவிட்டு நமக்கான ஆளுமையை நாம் வென்றெடுப்போம்.